நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். சுடர் வந்து இந்து வந்து என் கண்ணுல தெரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள பத்தி உண்மை எல்லாமே வந்து நம்ம எழில்கிட்ட வந்து சொல்ற மாரி தான் காட்டுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனேமே வந்து எழில், சுடர் 2 பேருமே வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அப்போ வந்து நம்ம சுடர் வந்து சொல்றாங்க, "சார் நான் உங்ககிட்ட வந்து இந்து அக்கா பத்தி எனக்கு ஒரு அக்கா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தேனே" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஆமா சுடர் சொல்லிக்கிட்டு இருந்த. ஏதோ பக்கத்து வீட்டுக்கார அக்கா வந்து இந்துவ பத்தி எல்லாமே சொன்னாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு என்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தியே" அப்படிங்கிற மாரி வந்து எழில் சொல்றாங்க. "சார் அந்த பக்கத்து வீட்டுக்கார அக்காவே வந்து இந்து தான் சார். எங்க அக்கா தான் அது" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து ஷாக் ஆகுறாங்க. "ஆமா சார். அவங்க தான் என்கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொன்னாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க என்ட்ட பேசுறப்போ வந்து அவங்க தான் இந்து அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது சார். ஏன்னா அந்த வீட்ல வந்து அவங்களோட ஃபோட்டோ கூட நான் பார்த்ததே கிடையாது. நீங்க வேற வந்து அவங்களோட ஃபோட்டோ இருந்தா குழந்தைக அத பார்த்தா கஷ்டப்படுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட ஃபோட்டோ எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு போய் நீங்க வந்து ஸ்டோர் ரூம்ல போட்டு பூட்டி வச்சுட்டீங்களா? அதனால அவங்கள பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நானும் நெறைய டைம் பார்க்கறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா என்னாலயும் பார்க்க முடியல. அதனால வந்து அவங்க தான் இந்துவா இருப்பாங்கன்னு எனக்கு அப்போதைக்கு தெரியாது. அதுக்கடுத்து ஒரு நாள் நீங்க ஸ்டோர் ரூம திறந்து இந்து அக்காவோட ஃபோட்டோவ காட்டுனீங்களே, அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. அவங்க தான் இந்துவோட அக்கா. சாரி இந்து அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கடுத்து அவங்கட்ட என்னால பேச முடியல. அதுக்கடுத்து பல பிரச்சனை நடந்து, அவங்க என் கண்ணுக்கு தெரியாம போயிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆமா சுடர். எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து கேட்குறாங்க. சொல்லுங்க சார் அப்படிங்கிற மாரி சொன்ன உடனேயும், இந்து என்னோட ஒய்ஃபு. இந்த வீட்ல வந்து குழந்தைங்க அவளுக்கு நெறைய இருக்காங்க. அப்படி இருக்கும்போது யாரு கண்ணுக்குமே அவ வந்து தெரியல. ஆனா உன்னோட கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சான்னு சொல்றா. அது எப்படி? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதே தான் சார் எனக்கும் தெரியல. அவங்க வந்து யாரு கண்ணுக்குமே தெரியாம என் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சது தான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. இப்போ வரைக்கும் அதுக்கு வந்து எனக்கு துப்பரவா வந்து பதில் எதுவுமே கிடைக்கல. ஆனா எனக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கு. ஒரு வேள வந்து இந்து அக்காவோட இந்த இடத்த வந்து நிரப்ப போறது நானுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து உங்கள பத்தி, குழந்தைகள பத்தி உங்ககிட்ட வந்து எப்படி இருந்தா வந்து உங்களுக்கு பிடிக்கும், குழந்தைகிட்ட வந்து எப்படி நடந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கத்திலேயே இருந்து எனக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? அப்படிலாம் இருக்க வாய்ப்பு கிடையாதே அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆமா சார். எனக்கு என்னமோ வந்து இந்து அக்கா வந்து அதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சுடர் சும்மா சொல்லக்கூடாது. நீயும் இந்துவ மாரியே வந்து எல்லாத்தையுமே குடும்பத்த வந்து பக்குவமா நடத்துற அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சார் அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்து அக்காவையும் என்னையும் கம்பேர் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாரி வந்து சுடர் வந்து சொல்றாங்க. ஏன் கம்பேர் பண்ணக்கூடாது? அவங்க அக்கா தானே அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. எங்க அக்கா தான். இருந்தாலும் அவங்க அளவுக்கு என்னால இருக்க முடியாது. இந்த குடும்பத்து மேல என்னைய விட அவங்க தான் அளவு கடந்த பாசம் வச்சிருந்திருக்காங்க. முக்கியமா வந்து உங்க மேல, குழந்தைக மேல எல்லாத்தையுமே வந்து பார்த்து, பார்த்து பக்குவமா எல்லாமே பண்ணியிருக்காங்க. அந்த மாரி என்னால இருக்க முடியாது சார் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா, இத ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.